ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் ரீடிங்க்கு எனக்கு மோஸ்ட் காமனாக வர்ற ஒரு கொஷின் வந்து மணி இஷ்யூஸு. நான் வந்து மணி இஷ்யூஸ் பற்றி நிறைய ரீடிங் பண்ணி அவங்களுக்கு எப்படி அதை ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மாஸ்டர்ஸ் கைடன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி என்னோட மணி இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணேன்னு நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். மணி வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து மணியை சுற்றி நிறைய நமக்கு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும். அதாவது அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸுங்கிறது நம்ம பாஸ்ட் லைஃப்ஸ்லேருந்து வரலாம், நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து வரலாம். அதாவது மணி வந்து ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் மணி கிடைக்கும். அப்புறம் மணி அதாவது வர்ற மணியை விட செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து தாட்ஸ் தானே. இந்த தாட்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்லி இன்க்ரெயின்ட் ஆகிருக்கும் போது அது வந்து பிலீஃப்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் மணியை சுற்றி நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் டெய்லி வந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து மணிக்கு ஓப்பன் அப் பண்ணணும் சொல்கிறது. இப்போ மணிக்கு வந்து எனக்கு எதாவது தேவையில்லாத பிலீவ்ஸு தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எனக்கு வந்து நிறைய மணி அட்ராக்ட் பண்ணணும், மணி எனர்ஜி கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ மணி. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பில்ஸ் பே பண்ண முடியுதோ, எங்கெல்லாம் உங்களால் செலவு பண்ண முடியுதோ அங்கெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன வரும்னா பயம் வரும். இதை கொடுத்துட்டோன்னா இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் காசு போயிருமே அப்படின்னு. அதுக்கு பதிலாக எனக்கு இவ்வளோ மணி இருக்கு, என்னால் கொடுக்க முடியுதேங்கிறத மாற்றுங்க. ஸோ தேங்க்யூ மணி ஃபார் பீயிங் வித் மீ, ஐம் ஏபிள் டு பே தீஸ் பில்ஸ். என்னால் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு எனக்கு தேங்க்யூ, ஐ லவ் யூ. மணிக்கு அந்த ஐ லவ் யூ சொல்லலாம். இது வந்து ஓப்பன் அப் பண்ண ப்ரேயர். இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 108 டைம்ஸ் அந்த மணிக்கு சொல்லிட்டே வந்து அந்த எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த மணியை சுற்றி நிறைய பயம் இருக்கும். ஸோ பயம் இருக்கும் போது அதே தான் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக மணியை சுற்றி நிறைய ஒரு லவ், கம்பேஷன், அந்த மணி எனர்ஜி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றும் போது நிறைய மணி இன்ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். ஸோ மணி வந்து ஒரு ஸ்கார்சிட்டி கிடையாதுங்கிறது கிடையாது. மணியை சுற்றி ரிலேஷன்ஷிப்பை மாற்ற நமக்கு மணி இன்ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அவேர்னஸ் தான் முக்கியம். தேங்க்யூ.